ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. மாங்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. மாங்காய் எடுத்துக்கலாங்க. மாங்காய் குழம்பு செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. பாருங்கள், மாங்காய் எந்த மாங்காவாக இருந்தாலும் சரி, கிளிமூக்கு மாங்காவாக இருந்தாலும் சரி, புளிப்புள்ள மாங்காவாக இருந்தாலும் சரி, நீங்கள் நிறைய புளிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா புளிப்புள்ள மாங்காய் எடுத்துக்கலாம். மற்றபடி நார்மலாக கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே கூட போதும். இப்போ நான் ஒரு 1/2 கப்பு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பீஸ் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு ஆப்ஷன் தாங்க, வேணான்னா இனிப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கும்போது கடுகு ஒரு 2 சிட்டிகை தேவைப்படுதுங்க. 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 வரமிளகாய் உடச்சி வச்சுருக்கேங்க. அப்புறம் குழம்பு செய்ய மாங்காவோட புளிப்பு கம்மியாக இருந்தால் இந்த புளி கொஞ்சம் சேர்த்துனா நல்லா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்குங்க. இது வேணாம், மாங்காய் புளிப்பே போதுன்னா நீங்கள் இந்த புளியை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு துவரம்பருப்பை வேக வச்சுருக்கேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க. இனி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. குழம்பு செய்ய 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி சூடு பண்ணியிருக்காங்க. நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாங்க. நம்ம போட்ட பருப்பு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டை சேர்த்திக்கலாங்க. இதை ஒரு நிமிஷம் வதக்கலாங்க. மாங்காய் குழம்புக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்திக்கிட்டால் இந்த வெங்காயம் பூண்டு கூட சீக்கிரமாக வதங்கிடுங்க. அதனால் அது இப்போவே சேர்த்துட்டேன். உப்பு இவ்வளோ பிடிக்குன்னு நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பத்தலைன்னா டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. இது ஒரு நிமிஷம் நல்லா இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மாங்காய் சேர்க்கலாங்க. ஏன்னா மாங்காய் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் இது ஒரு நிமிஷம் வதங்கிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்திக்கலாங்க. மாங்காவை சேர்த்திட்டு ஒரு பரட்டுனதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சது, புளி தண்ணி எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. மாங்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்ச துவரம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. சாதம் வேக வைக்கும்போது துவரம்பருப்பு சேர்த்து நான் வேக வச்சுட்டேங்க. அந்த டயத்தில் நான் ஏன் கூடவே வெங்காயம் பூண்டு சேர்த்து வேக வைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சாதத்து கூட வச்சோம்னா ரொம்ப குலைவாக ஆகிடுங்க. நம்ம சாப்பிடும்போது மாங்காய் குழம்பு சாப்பிடும்போது அந்த வெங்காயம் பூண்டு கடிப்படுற மாதிரி இருக்கணும். வாயில் கடிப்படும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குக்கரில் சாதத்துக்கு கூட இந்த பருப்பையை கூட சேர்த்து வச்சிட்டோம்னா அப்படியே களி மாதிரி ஸ்மாஷ் ஆகிடும். அது நல்லா இருக்காது. அதுக்காக தான் இப்படி தனியாக வருத்தம். பருப்பு நல்லா வெந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அதை மட்டும் குக்கரில் வச்சு எடுத்துட்டேங்க. பருப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாங்க. மாங்காவோட புளிப்பே போதுன்னா நீங்கள் இந்த புளி தண்ணி ஊற்ற வேணாங்க. சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதை ஊற்றிட்டேன். அப்புறம் அதே மாதிரி வெல்லம் கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, விருப்பம் இல்லைன்னா விடுங்க. அப்புறம் குழம்போட திக்னஸ் இதே எனக்கு போதும். உங்களுக்கு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் அரிசி மாவு கலந்து நீங்கள் இதில் ஊற்றிட்டா கூட போதுங்க. திக்னஸுக்கு மேக்ஸிமம் இதே கரெக்டாக வரும். இது எனக்கு பத்தாதுன்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் மட்டும்தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். எனக்கு இன்னும் காரம் பத்தலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரசம் மிளகாய்த்தூளோ சிகப்பு மிளகாய்த்தூளோ ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. எனக்கு இந்த காரமே போதும், அதனால் நான் இப்படியே விட்டுட்டேங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டுங்க. புளி தண்ணி ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட பச்சை வாசனை போனால் நம்மளோட மாங்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், டேஸ்டியான எம்மியான மாங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது சூடான சாதத்துக்கு, இல்லை சாதம் ஆறி இருந்தால் கூட பரவாயில்லைங்க. குழம்பு சூடாக இருந்தால் ஓகே.
நெய் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. பருப்பு சாதத்துக்கும் இந்த குழம்பு சாதத்தில் பருப்பு அப்புறம் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இது வைஷ்யா ஸ்பெஷல் குழம்புங்க. அவங்க வந்து மாவடிக்காய் புலுசு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தயிர் சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க. உப்புமா கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம். ரெகுலராக நம்ம உளுந்து தோசை சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அதுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரிக்கு கூட நல்லா இருக்குங்க. எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மாங்காய் அப்புறம் வெங்காயம் பூண்டை குக்கரில் வச்சிடாதீங்க, ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடும். மாங்காய் பூண்டு வெங்காயம் லைட்டாக நம்ம சாப்பிடும்போது கடிப்படும்போது சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நான் குழம்புக்கு வந்து திக்னஸுக்காக அரிசி மாவு கடலை மாவு இல்லை பொடியை அரைச்சி ஊற்றுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணலைங்க. இதே திக்னஸ் போதும். குழம்புனாலே பருப்பை நல்லா ஸ்மாஷ் பண்ணி தான் போடுவாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் அங்கங்கே பருப்பு தெரிஞ்சால் பிடிக்கும். அப்படிங்கிறதுனால நான் துவரம் பருப்பை வேக வச்சதை நல்லா ஸ்மாஷ் பண்ணாமல் போட்டிருக்கேங்க. ஸ்மாஷ் பண்ணாமல் போட்டதுக்கு இவ்வளோ திக்னஸ் இருக்குன்னா, நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டிருந்தா இன்னும் குழம்பு திக்காக வந்திருக்கும். அப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இன்னும் குழம்பு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகேங்க. இனிப்பெல்லாம் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ஒன்றை செஞ்சு வச்சிட்டோம்னா எல்லாத்துக்குமே ஆல் இன் ஆல் சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.